பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன். கர்த்தர் என்னை மறைச்சு வெளிப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கேட்கிற இதயம் தேவனுக்காக நீங்கள் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற இந்த செய்திகளை நிதானமாக கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதை விடணும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார் இல்லையா? எதை நம்ம முன்வைத்து கொண்டிருக்கிறோம், எதை விடணும்? ஏன்னா சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சத்தில் அவசரப்படுவாங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை கொடுத்து நேற்று ஒரு செய்தி எடுக்கும்போது கூட அதை முடிக்கும் போது நல்லாயிருக்கும். ஆதியாக 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கப்படும் போது ஈசாக்கு தன் மகனை ஆசீர்வதிக்கிற விஷயம் தன் மனைவி பார்த்து மூத்த மகனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இளைய மகனை மாற்றி உட்கார வச்சு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நிமித்தமாக அவன் கேட்கும் போது ஒரு பொய்யான காரியம் அங்கே நடக்கும். இளைய மகன் போகும்போது அவனை கண்டுபிடிக்க ஒரு திராணியில் பேசும்போது கூட அவன் ஒத்துக்கலை. தாய் செய்த தன்னுடைய தவறுகளுக்கு பொய்களுக்கு தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறான். அதனால தான் அவனுக்கு எத்தனை பேர் வைத்தான் கூட நேற்று செய்தியில் பார்த்துருப்பீங்க. 30ஆம் செய்தி, இது 31ஆம் செய்தி, மாதத்தின் கடைசி நாள் செய்தி. இது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தாயாக இருந்து சொல்லக்கூடிய அந்த பொய் தன் மகனுக்கு 20 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் விழுந்து சகலத்தையும் கத்தரை அவனை ஆசீர்வதித்து கொண்டு வர. நல்லா பாருங்க, இருக்கிற இடத்துல போதும் என்ற மனம் 1 தீமோத்தேயுல இருக்கும். அழகாக 6ஆம் அதிகாரம் போதும் என்ற மனதோடு இருந்தால் யாருக்கு அந்த கஷ்டம் வருங்க? அந்த ஆசீர்வாதத்தை பெறுவேன் என்று சொல்லி ஏதோ ஒரு சூழ்நிலை. எங்கள் சபையில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சிலர் பாஸ்ட்டு கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஊழியத்துக்காக அழைக்க விடும்போது நான் பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா எங்கள் போதகர் அதை பார்ப்பார். இந்த செய்தியை எங்கள் போதகர் பார்ப்பார். இன்றைக்கும் அவருடைய ஏதோ ஒரு நாள் எங்கெங்கே நடக்கிறா எங்கே போகிறாருன்னு சொல்லி நான் பார்ப்போம், ஜெபித்து கொண்டு இருப்போம். என் செய்தியை பார்ப்பார், ஓகே கொடுத்தா இருக்கும் ஒரு நாளும். அப்போ அந்த செய்தியில் ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக 25 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு எங்கள் போதகர் இவர் போதகராக பாஸ்டாக இவனை பிரதிஷ்டை பண்ணேன்னு சொல்கிறார். என்ன இன்னொருத்தர் அவர் ஒரு ஊழியக்காரனை பேர் சொல்ல விரும்பலை. அவர் சொல்கிறார், இல்லை அவர் சுவிசேஷகராக போடு அப்படின்னு அவர் சொல்கிறார். மறுபடியும் போய் வந்தவர் டிடி சாம்சன் ஒரு ஊழியர், அவர் தான் பெரியவர். அவர் தான் அந்த காலகட்டத்தில் அவர் தான். அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார், ஞானசேகருக்கு நீங்கள் போதகர்ன்றதுக்கு பாஸ்டர்ன்றே நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்கன்ட்டு. இதை ஏன் ஞாபகப்படுத்தினா, ஒரு விஷயம் ஒருத்தர் மேலே நமக்கு ஒரு கவலை இருந்தால் பொய்யான ஒரு விஷயத்தை அவங்க கூட தப்பாக சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம், தவறுகளுக்கு உள்படுவதாக மாறும். அப்படி மூத்த குமாரனுக்கு விரோதமாக இளைய குமாரனை ஆசீர்வதித்து பெற்றுக்கொள்ள தாய் செய்த தவறு நிமித்தமாக 20 ஆண்டுகளாக தன்னுடைய தாய்மாமா வீட்டில் தங்கியிருந்து வேலையை முடித்து கடந்து வர 20 ஆண்டு ஆச்சு. ஒரு பொய்யின் வார்த்தை அவனை எப்படி கொண்டு போய் தாயின் தகப்பனை விட்டு வெகு தொழுவு போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அவன் ஆசீர்வாதமாக தான் வரான், கடவுள் அவனை விடல. அவனை பார்த்தா சொல்கிற ஆதியாக 28ஆம் அதிகாரம் 15, நான் உமக்கு சொன்னேன் செய்யாமல் உன் கைகள் விட மாட்டேன்ட்டாரு. அப்போ அது பார்த்தீங்கன்னா 28:15 அழகாக இருக்கும். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி ஒருத்தனை கொண்டு போகும்போது இந்த அம்மா செய்ய ஒருத்த போய் இளைய மகனுக்கு வரக்கூடிய பிரச்சனை வீட்டை விட்டு கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எத்தனைன்ற ஒரு பேரோட போகிறான். ஏமாற்றுக்காரன் இல்லையா? அப்படி போனவன் இந்த பொய் நிமித்தமாக போய் 20 ஆண்டுகள் கழித்து தன் சகோதரனை காண வரும்போது பயம், ஒரு மரணம். இந்த ஒருத்த வார்த்தை அவனை மரணத்தை கொண்டு வரும்போது கடவுள் என்ன பண்ணுறார், அந்த சகோதரனை ஒரு மனமாக மாற்றினார். ஒரு மனமாக மாற்றி ஒருவருக்கு ஒருவர் முத்தம் செய்து கொள்வதாக இருக்கும். ஆதியாக 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கும். என் சகோதரர் கூட இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸில் ஒன்று வச்சிருந்தார். அவர் எதுக்காக வச்சாருன்றது அவருக்கு புரியுதா இல்லை, எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ அந்த ஸ்டேட்டஸில் என்ன வச்சுருக்காருன்னா, அண்ணனுக்கு உரிய சகோதரனுக்குரிய காரியத்தை கொடுத்தா. நல்லா பாருங்கள், யாத்திராக 4ஆம் அதிகாரத்தை முழுமையாக படிச்சேன்னா தாய் தன் மூத்த குமாரனுக்கு சொல்ல விஷயத்தை நீ பார்த்தீங்கன்னா தன் கணவருக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க அந்த நுனித்தோல் எடுக்கும்போது. நல்ல விஷயம். பைபிள் படிக்காத ஒருத்தர் இதனால் இது நடக்கும். கர்த்தர் திட்டத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் அவன் உலகத்திலே கொடுமை உள்ளவனாக இருந்தாலும் மன்னிக்கிற தேவன் என் தேவன். அப்போ நமக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கும்போது யாரு மேலே இந்த வெளிப்பாடுக்கூடிய காரணம், யார் மாட்டிக்க போகிறான், யார் சிக்கிக்கொள்ளானும் போது அதை விசாரிக்கக்கூடியத்தானே என்னோட வேலை. அப்போ விசாரிக்கணும் போது யாரை பார்த்து இதை கேட்டால் இது விசாரிக்கப்படும், இந்த கேள்விக்கு பதில் அங்கே இருக்கும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப நிதானமாக மனுஷன் நடத்துவார். அவர் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சார், அதுக்காக இதை சொல்கிறேன். அவர் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்க பல சகோதரர்களும் உண்டு. எனக்கு நல்லா பார்த்தீங்க, நான் திருநூல்லாம் போனால் என்ன போதகர் என்று சொல்வதை கேட்டு அப்பான்னு சொல்கிறது தான் அதிகமாக இருக்கும். அப்போ கடவுள் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போல அவங்க செய்கிற தவறை கோபத்தோடு அவங்கள பார்த்தோன்னு சொல்ல அந்த ஊழியம் செய்ய முடியாது. ஒதுங்கி நிற்கணும்னு அவ்வளோதான். ஒதுங்கி வந்துட்டோம். நம்ம ஒதுங்கி நிற்கும் போது அடுத்த டாபிக் என்ன, அடுத்த ஊழியம் என்ன, அடுத்து என்ன செய்யணும்னு கடந்து போகும்போது
அங்கே பொய்யாக நம்ம முன்வைக்கிற எந்த காரியம் நடக்காது. அப்போது இன்னைக்கு என்ன பிரச்சனை கொடுத்து இன்னைக்கு செய்தி என்று சொன்னால், பொய் நாவுகளை கொடுத்து தேவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னு நீதிமொழி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இருந்திருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற விதமே, பொய்யின் உதடுகளை கர்த்தருக்கு அருவருப்பானதான். பொய்யின் உதடுகள் கர்த்தருக்கு, அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ பொய்யின் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போ உண்மையாக நடக்கின்றவன் அவருக்கு பிரியமானது. அதே வசனத்தான் இருக்குது. அப்போ பொய்யின் உதடுகள் எப்படி இருக்குது? கர்த்தருக்கு அருவருப்பாயிரம். முதல்ல பார்த்தோன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வச்சிருக்கிற பிரியமான இந்த இயல்பான ஈஸியானது ஒரு பொய் நிமித்தமாக முதல் நம்மளை விட்டு ஆசீர்வாதம் போயிடுங்க. நல்லா பாருங்க, வேதங்கள் திட்டவட்டமாக அழகாக இருக்கும். ஒரு ஈசாக் குடும்பத்தில் நல்லா 100 மடங்கு ஆசீர்வதித்து பெருக செய்த ஒரு மகன் அங்கே 20 ஆண்டுகளாக 14 ஆண்டுகள் வேலை செஞ்சு 2 மகளை கட்டுறான். அதுக்கப்புறம் அவன் 6 ஆண்டு அங்கே வேலை செய்து அதுக்கப்புறம் கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்த பிறகு அங்கேருந்து கிளம்புறான். இதுக்கு காரணம்னா ஒத்த பொய். அதாவது ஒருவர் செய்த, தாய் செய்த ஒரு பொய் மூத்தவனுக்கு தள்ளி இளையவனை கொண்டு வந்து நிற்க வச்சு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நிமித்தமாக அவங்களுக்குள்ள ஒரு மரணத்துக்கு ஏதான வழி எங்கே ஏற்படுதுன்னா இந்த பொய் நிமித்தமாகும். இன்னைக்கு எத்தனை விஷயத்தில் பொய், சில பொய்யெல்லாம் பார்த்தா அதிகமாக இருக்கும். அப்போது கடவுளுக்கு அப்போனா சில கவலை ஏங்க இதயத்துக்குள்ளே வருது. ஒருத்தருக்காக நம்ம ஒருத்தர் கூட தப்பான ஒரு பொய் சொல்லிட்டு அவங்க கவலைப்பட்டு ஏதோ அதனால் துன்பப்பட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா நம்ம மனதில் தானாகவே அந்த பிரச்சனை வரும். அதே நீதிமொழி புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படித்து பாருங்கள், நல்லா தெரியும். அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வசனம் நான் மூலமாக உங்களுக்கு படிக்கிறேன். அப்போ மனுஷனுடைய இதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்குமா. நல்லா பாருங்க, மனுஷன் இதயத்தில் உள்ள கவலை எங்கே வருதுங்க? அந்த இதயம் ஒருவர் கொடுத்து தப்பான மெசேஜிங்க வீட்டுக்குள்ளேயே பாருங்கள், சில பொய்யான காரியம் நடந்து கொண்டிருக்கும். மனைவிக்கு விரோதமாக, மகளுக்கு விரோதமாக, இப்படி உங்கள் வீட்டாரு சத்துருன்னு கூட மத்திய புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிக்கும்போது சொல்கிறேன். ஏன் வீட்டுக்குள்ள சத்துரு? ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பொய் சொல்கிறது தான். இதை மாதிரிக்கு இந்த பொய், அதை மாதிரிக்கு அந்த பொய். அப்போ அந்த பொய் உதடுகளுக்கு தேவனுக்கு அருவருப்பானதாக மாறிப்போகுது. அப்போ அந்த வரவேற்பான காரியத்துக்கு யார் உள்படுறான்னா இன்னைக்கு மனிதர்கள் அதை தான் அணியமா. நீ தேவாலயத்தில் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கும் போது ஒரு பொய்யை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா ஒருவேளை எனக்கு உன்னுடைய பணத்தை வாங்கியோ என் சபையாரும் எனக்கு கொடுத்தாங்கன்னா அது நான் பொய் சொன்னேன்னு சொன்னால் அதுக்கு நான் கர்த்தருக்கு பதில் சொல்லணும். நான் கேட்குது இந்த சமுதாயத்தில் உள்ள ஜனங்களுக்கு, கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு, ஒதுக்கப்பட்ட ஜனங்களுக்கு, ஏழை எளிய சந்திக்கவர்களுக்கு. அப்போ ஏழைக்கு இறங்க கர்த்தருக்கு கடன் கொடுப்பானா அந்த ஏழைகளுக்கு இறங்கக்கூடியதாக உதவிக்கு தான் ஒரு சிலர் பார்த்தேன். எங்கள் திருத்தணியில் ஒரு ஐயா இருக்கிறார். அவர் பேர் சொல்லவானான்னு சொல்லிட்டாரு. அவர் ஏற்கனவே ஒரு வாட்டி உதவி செஞ்சார். அது சிறு உதவி, அந்த சிறுசாக தான் இருக்கும் அந்த உதவி. ஆனால் அவர் அதை என்ன சொல்ல, எப்பவுமே என் பேரை நீங்கள் சொல்லாதீங்கன்ட்டார். நல்ல மகன், சென்னையிலேருந்து தான் இங்கே ஒரு பிஸ்னஸில் இருக்கார். அவர் சொல்லுவார், அப்போ நான் வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு 2 முறையோ எப்போ அது ஃபோன் பண்ணும்போது அவர் சொல்லுவார், என் பேரை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு. அப்போ அவர் என்னன்னு யோசிப்பது, அவர் என்ன நினைக்கிறேன்னா ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய காரியத்தை கூட வலது பக்கத்தில் கொடுத்து இடது பக்கம் தெரியக்கூடாதுன்னு சொல்லப்படி இருக்கும். அப்போ கடவுளுடைய காரியத்தை கொடுத்து அவர் வேதம் முடிச்சில்ல, அவருக்கு அவங்க தாயார் பேர் பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு மருத்துவமனையில் சந்திக்கும் போது அவங்களுக்காக ஜெபிக்காக இன்ன வரைக்கும் ஜெபித்து கொண்டு இருக்கும். அப்போ அவருக்கு என்ன யோசிக்கிறேன்னா ஒருவருக்கு செய்கிற உதவியை என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாதுன்றார். அப்போ அவர் செய்யுதுன்னா என்ன உதவி தெரியுமா? தேவன் விரும்புகின்ற செய்தி. நீதிமொழி புத்தகத்தில் இருக்கும் இல்லையா, 19-17 ஏழைக்கு இறங்கும் கர்த்தர் கடன் கொடுப்பான். அவர் அனுதினம் அவனுடைய பிள்ளைகளுக்காக, தனக்கு மனைவிக்காக, தன்னுடைய தாய்க்காக, தன்னுடைய பிஸ்னஸ்க்காக தேவனிடத்தில் கடன் கொடுத்துனா இருக்கலாம். அதுக்கு நன்மையை கிருபையை தேவன் அனுப்பி கொண்டே இருக்கிறார். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். ஏன் கவலை வருதுன்னா பொய் சொன்னா வீட்டுக்கு அழகாக கவலை வரும். எந்த நல்ல காரியம் நடக்கிறதுக்கு தேவன் வழியை விட மாட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் ஈஸியாக சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட திருநூறு பகுதியிலேருந்து ஃபோன் வருது. அந்த ஃபோனை நான் அட்டன் பண்ணுறேன். அவர் எப்பயோ காசு அனுப்பிச்சிருக்காரு. அதாவது இந்த பிபிஎஸ் நடத்தல நிறைய காசு சேமிப்பேன். அவங்களுக்கு நல்லா வாங்கி கொடுத்து அனுப்புறேன். எனக்கு ஆசை. எனக்கு இப்போல்லாம் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன். அப்போ அவர் அனுப்பிட்டுருக்கா தெரியாது. அப்போல்லாம் என் செல்ஃபோன் இருக்கிற செல்ஃபோன் வஞ்சி போச்சு. இந்த செல்ஃபோன்லேயே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அது போட்டு நான் சர்ச்சைக்கு வாசலில் போயிட்டேன். நான் அதுக்கப்புறம் செல்லு 2வது ஃபோன் எனக்கு எடுத்து பார்த்தா, அப்போ நான் ஒரு சின்ன காணிக்கை அனுப்புகிறேன்பா. சரிப்பா பார்த்துக்கிறேன். மனிதனுடைய மனநலவைகள் என்னன்னு கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இருப்பது போதும் என்ற மனதோடு வாழக்கிற வாழ்க்கை ரொம்ப நாள காணும். போய் சொல்லிட்டேன்னு சொன்னால் அதுக்கு அருவருப்பான சிந்தனை இதயத்துக்குள்ளே வந்துடும். அதுதான்
இதயத்தின் கவலை அவனை ஒடுக்குதான். அப்ப நீதிமொழி புத்தகத்திலே 12:25 இதயத்தின் கவலை அவனை ஒடுக்குது என்று சொன்னால் அவன் என்ன தவறாக பேசியிருப்பான், யாரை கொடுத்து தவறாக பேசியிருப்பான். மனிதனுடைய நிலைமை மற்ற ஒரு மனிதனை ஈஸியாக சொல்லிடுவாங்க. அவர் என்ன பண்ணுறது, நான் உழைச்சாதான் வாங்க. அவர் என்ன சொல்கிறது, கர்த்தர் என்ன, அவங்க சில சொல்லுவாங்க இல்லையா, நானும் கடவுளோட தான் ஜெபம் பண்ணுறேன். அதாவது அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர் ஆகிய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நம்ம பேசக்கூடாது. இந்த தேசத்தை பராமரிக்கும், பாதுகாக்க, ஜெபிக்கும், எந்த சூழ்நிலையும் அவங்க எந்த உணவில் குறைப்பட்டாலும் சரி, துணியில் குறைப்பட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஏசாயா புத்தகத்தை வச்சு பற்றிப்பார் 58ஆம் அதிகாரத்தை பற்றி பாருங்க. என்ன பண்ணது அழகாக தேவன் எழுதியிருப்பார். ஏசாயா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் படிச்சு பாருங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொய்க்கு உதடல்ல, பொய் என்ன பண்ண, உன்னை ஒடுக்கி கவலையை கொடுத்துரும். அடுத்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த நீதிமொழி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் போது, கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறியா, கொஞ்சம் பார்க்கலாமே. அந்த வசனத்தையும் எடுத்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வசனம் படிக்கப்படும் போது ஒரு மனிதனுடைய மனநிலைமைகள் தேவன் அந்த ஒடுக்குது. அவன் கவலையா, அவன் மனுஷன் இதயத்துல கவலை அவனை ஒடுக்குதான். நல்ல வார்த்தை நடக்க செய்யும் இல்லையா, அதுலயே இருக்கும். அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாரு. அப்போ எழுதுற ஒரு விஷயத்தை படிக்கப்படும் ஒரு விஷயத்தை காட்டுறான்னு சொன்னால் அங்க அழகாக அதை படிக்கிற பாருங்க. நீதிமொழி 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படி, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துரு அவனோட சமாதானமா போயிடும். ஒருவன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணுமா, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்துன்னு நினைக்கிறாரோ அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நீ பிரியமான பிள்ளையாக இருந்தால் உன் வழிகளை சமாதானத்தோடு நடத்திடுவார். ஒருவன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துரு கை கொடுத்து நடத்துவான், சமாதானத்தோடு கடந்து பயணிப்பான். உமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காது போகணும். எப்படி வாய்க்காத, நீ தேவனுக்கு பிரியமானதா உன் சத்துருவும் கூட சமாதானம். அதை தான் இங்கே சொல்ற ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்றாரு. உமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட அந்த ஆயுதங்கள் வாய்க்காது போகணும்னு சொன்னா இதை படிங்க. நீதிமொழி புத்தகம் 16:7 படிங்க. ஒருவன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துரு அவனோட சமாதானமா போயிடுவான். அவன் எடுத்த ஆயுதங்கள் வாய்க்காது போகும். இன்னும் அதிலேயே பட்சமான நீதிமொழி ஏசாயா புத்தகத்தில் 54ஆம் அதிகாரத்தில் 15 வசனம் போது, அது என்னால் உண்டாக்கப்பட்ட சத்துரு அல்ல, என்னால் எழுப்பப்பட்ட ஆயுதம் அல்ல, அவன் உன் பட்சமாக திருப்பு என்றார் ஆண்டவர். காரணம், கர்த்தருக்கு நீ பிரியமான மகனாக இருக்கிறியா, மகளாக இருக்கிறியா, தாயாரா இருக்கிறியா, தகப்பனாக இருக்கிறியா, உன் சத்துரு உன்னை விட்டு அவங்க யாரெல்லாம் நீ சத்துரு நினைச்சா அவங்க கூட சமாதானமாக கர்த்தர் மாற்றுவான். இதுதான் நீதிமொழி புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லக்கூடிய. எத்தனை பேர் டேட்டஸ் வைப்பாங்க, அவங்க வைக்கிற டேட்டஸ் பார்த்தா கவலை கொடுத்தே இருக்கும். கவலைப்பட்டு என்னங்க இருக்குது, நான் தான் சொல்கிறேன், இந்த மாதத்தை முடிய போகுது, இந்த மாதத்தில் வந்த கவலைகள் ஒரு சிலருக்கு சொல்லுவேன், ஒரு கழுத்து சொல்லுவேன், ஒருத்தர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அவர் கவலையை கொடுத்து சொல்லும் போது அவருக்காக ஜெபிக்க நான் இருக்கேன், என் கவலை ஆண்ட சொன்னாண்டவர், ஆனாலும் நான் பங்குந்து எடுத்துக்குவேன். வாழ்க்கையின் வாழ்வதற்கு பார்க்கப்படும் போது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதமாக இருக்கும். பிள்ளைகளை கொடுத்து ஒருத்தர் பாரப்படுவான், ஒரு அண்ணன் தம்பி கொடுத்து ஒருத்தன் பாரப்படுவான், தாயை கொடுத்து ஒருத்தன் பாரப்படுவான், அந்த தாயை எல்லாரும் கொடுத்து பாரப்படும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு யாத்திராகத்தில் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் போது, உன் தகப்பனின் தாயும் நீ கனப்படுத்தினார். அப்போ வசனங்கள் ஒவ்வொரு வசனம் படிக்கும் போது இன்னொரு வசனம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதை நீதிமொழி புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கிறேன். அதாவது நன்மையே என்ன பண்ணா, நன்மையை அப்போ நன்மையான ஒரு காரியத்தை கொடுத்து வேதத்தில் நான் பிரித்து படிக்கிறேன். அது வெகு தொழுவில் இருக்கிறது இருக்குது. அப்போது சில விஷயங்கள் நமக்கு கர்த்தருக்கு பிரியமானது நம்ம செய்கிறோமா, அப்போ பிரியமா செஞ்சால் உன் சத்துருவோட சமாதானம் போவார். இங்கே 17ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ல வரான்னு பார்ப்போம் நம்ம. ஏன்னா வேதத்தில் பல காரியம் நம்மளை அமைச்சிருக்கும். இந்த பொய் சொல்கிறீங்க சிலர்லாம் பார்த்தோன்னா ஈஸியாக பொய் சொல்லிடுவாங்க. பொய் சொன்ன பிற்பாடு என்ன நடக்குன்னு தெரியாது சிலருக்குலாம். சிலர்லாம் ஈஸியாக பொய்யில் புகழடமாக இருப்பாங்க. அப்போது கடவுள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க ரொம்ப நல்லா இருக்கும். நன்மைக்காக நன்மைக்கு தீமை செய்கின்றவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காதான். நன்மைக்கு பதிலாக என்ன பண்ணுறான் ஒரு மனுஷன், தீங்கு தான் செய்யறான். அப்போ அந்த வீட்டை விட்டு என்ன போகலையா, அப்போது நம்ம வீட்டை விட்டு என்ன போகணும்னு ஆசைப்படுறோம், நம்ம வீட்டை விட்டு தீங்கை நீங்காத இருக்குதான். அப்போ நன்மை செய்த விட்டுட்டு நீ தீங்கே செய்யணும், நம்ம வீட்டை விட்டு என்ன பண்ணோம், பிரச்சனை தான் வரும். ஏன் வீட்டுக்குள்ளே இப்போ என் வீட்டாரே எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்கலாம் திட்டின்னு கிடப்போம். இந்த மகளால் தான் நான் கடன்பட்டேன், இந்த மகனால் தான் நான் வருத்தப்படுகிறேன். அதெல்லாம் காரணம் என்னடான்னா, உனக்குள்ளே இருக்கிற பொய்யின் உதடுகளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்தி காட்டுறாரு. நீ பொய்யை சொல்ல தேவாலயத்தில் ஒரு தாயார் ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு போய் சொன்னாங்க. நல்லாயிருக்கும் அந்த வசனம் படிக்கும் போது.
அப்போஸ்தலர் புத்தகத்தை படிச்சீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் படிச்சுன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கணவர் மனைவியாக வேண்டிக் கொள்கிறான், ஆண்டவருக்காக நான் இதை செய்வேன்னு சொல்லிட்டு பிற்பாடு அது விற்கும் போது அவங்க வேண்டிக் கொள்வது ₹1. அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஒரு பொருளை தேவனுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ கொடுக்குறேன்னு சொல்லும் போது அது ₹1. தேவனுக்கு கொடுத்த பிற்பாடு அது ரேட்டு பல மடங்கு பெருகும் போது வித்த பிறகு கொடுக்க மனது கிடையாது, ஒழித்து வைக்கக்கூடிய எண்ணம் தான் வருது. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆலயத்தில் வந்து இதான்றாங்க. அப்போது சாத்தான போய் சொல்லும்படியாக இருக்கிறான். அந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை படிக்கிற பாருங்க, ரொம்ப நல்லா அந்த வசனம். எனக்கு இந்த பொய்யை கொடுத்து எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நிறையா வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இந்த ஈஸியாக என்கிட்ட எத்தனை பேர் போய் சொல்லுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். சில விஷயத்தை சிரிப்பேன், சில டைமில் என்னால் முடியலாம் போயிடுவேன் இருந்து. ஏன்னா இந்த உலகம் நம்மளை எப்படிலாம் பகைக்கும் தெரியுமா, அவங்க செய்கிற தப்பு மறைக்க. படிக்கிறேன் பாருங்க, 4ஆம் வசனம் டைரெக்டாக படிக்கிறேன். அதை விற்ற முன்பே அது உன்னுடையதாக இருக்கையிலே, அதை விற்ற பின்பு அது கிரயமோ உன் வாசத்தில் இல்லையில், நீ உன் இதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு நீ மனுஷனுடைய அல்ல தேவனிடத்தில் பொய் சொல்லுகிறாய் என்றார். முடிவில் நீ மனுஷங்கிட்ட பேதுரு கேட்குறாரு, நீ சொல்லும் போது இப்படி இருந்தது, வேலை ஆச்சு, நீ மறைச்சு வைக்கிறேன்னு கேட்கும்போது அந்த அம்மா இல்லைன்றாங்க. 2 பேரும் மறைத்து போகிறாங்க தேவாலயத்துக்குள்ளேயே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, கணவர் வந்து பொய் சொல்கிறாரு. பொய் சொன்ன இந்த வசனத்தின்படியாக சொல்லப்பட்ட வார்த்தை உண்மையானது. அவர் அவரே இறந்து போகிறாரு. பின்னாடி அவங்க மனைவி வராங்க, அவர் சொன்ன பொய்க்கு அப்படியே மிஸ் பண்ணாத சொல்கிறாங்க, அவங்கள மறித்து போடுறாங்க. 2 பேருமே அவங்களாம் பண்ணுறாங்க, ஓரமாக ஒதுக்கப்படுறாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் பாவத்தை செய்த நிமித்தமாக அநேகர் பாவத்தில் மறித்து நீதியின்படி பிழைத்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள்லாம் பார்த்தோன்னா அநேக இந்த உலகத்தை சிற்பமத்தை மாட்டி சிக்கி கொண்டு பல விஷயத்தை பார்க்குறோம். இன்றைக்கி இந்த கிராமத்தில் இவ்வளோ பேர் ஆலயத்தை கட்ட முடியாத எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டி பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான போராமைகள் அத்தனையும் முன்னிருந்து கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எதை செய்தாலும் கர்த்தர் செய்தார், கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் செய்தார்னு சொல்லிப்பாரு. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுவேன், ஒன்றும் பார்த்துக்க முடியாது. வினாடியில் உனக்கு பிரச்சனை வரும். நீதிமொழி புத்தகத்தில் அப்போஸ்தலர் புத்தகத்தில் படிச்சும் பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிங்க, என்ன ஆவணாங்கன்றது தெரியும். அந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை படித்தாலுமே நீ தேவாலயத்தில் வந்து பொய்யே சொல்ல முடியாது. உன் நாவே அருவருப்பாக போயிடும், தேவனுக்கு அருவருப்பாக நடந்துக்காது. பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், பல விஷயங்கள்ல இன்றைக்கி இந்த பார்த்தீங்கன்னா விபிஎஸ்ஸுக்காக ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை காணிக்க வரும். அத்தனை பேரும் யாரும் நான் இப்போ கூட சமயத்தில் சென்னையிலேருந்து ஒரு விஷயத்துக்காக நான் சொல்லியிருந்தேன். அப்போ அது உடனே அந்த 2000 அனுப்பும் போது, ஆனால் எனக்கு அன்றைக்கி செலவு பார்த்தீங்கன்னா 3000க்கு மேலே ஆகிடுச்சு. அந்த பணத்தை அதை செலவழித்து அடுத்த நாள் ஒன்றுமே கிடையாது நிற்கிறேன். என்னால் கேட்க முடியுமா, அம்மா எனக்கு விபிஎஸ் நடக்க போது இப்போ குடும்பம் கேட்குமா? ஏன்னா அந்த பிள்ளைகள் உழைச்சா தான் அந்த குடும்பம் நடத்த முடியும். இன்னை வரைக்கும் விபிஎஸ் நாளைக்கு பரிசுத்த ஓய்வுனா இந்த செய்தியை போகும்போது மாலை நடக்க போகுது, ஞாயிற்றுக்கிழமை மாலை. ஒருவேளை அந்த மகளுக்கு உள்ளத்தில் அப்படி இருந்தால் அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போது எனக்கு கேட்கக்கூடிய எண்ணங்கள் அதுதான் உண்மை. அப்போ என்ன உணர்த்துறாரு ஆண்டவர்? அவங்களை மகளை பார்க்கணும், மகனை பார்க்கணும், கணவரை பார்க்கணும், தாயை பார்க்கணும், தகப்பனை பார்க்கணும். அப்போது அந்த ஒத்த வருமானம் ஓடிக்கொண்டிருக்கிற வருமானத்திலேருந்து ஒரு பகுதி கடன் தொல்லை கொடுக்கணும். இத்தனை மத்தியிலேருந்து இந்த ஊழியத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் கேட்கும்போது செய்கிற குடும்பத்தை கேட்கக்கூடாது. ஆனால் சிலர்லாம் இருந்தும் இல்லை என்று போய் சொல்லுவான். யார்? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நடந்த விஷயத்தை போல தான் ஒழித்து வைத்து பார்ப்பார்கள். ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்தான் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. பொய்யின் உதவிகள் மரணத்துக்கு ஏதாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போஸ்தலர் காலத்தில் நடந்திருக்கு. பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கும். அப்படிப்பட்ட பொய்களை எந்த விஷயத்திலும் தலையிடாதீங்க. பொய் சொல்லி நம்ம நல்லா வாழ்ந்த நினைக்காதீங்க. அந்த பொய்க்கு பதிலாக பல பிரச்சனை நமக்கு பின்தொடரும். இதை தான் சொன்னார், உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்க வேண்டும். என்னங்க புத்தகம் 32ஆம் அடி 23 வசனம் போது, உன் பாவம் தொடர்ந்து பிடிக்கினால் உன் பொய்யின் முதல் வார்த்தையை அங்கே பார்த்தனா, அங்கே ஈசாக்குடைய மகன் 20 ஆண்டுக்கு விட்டு போயிட்டான். இங்கே அப்போஸ்தலர் படிக்கப்படும் போது வினாடியில் மரித்து போனாங்க 2 பேரும். இது கடைசி காலம். கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறா, நமக்கு கொடுத்ததை போதும் என்ற மனதோடு வாழ்ந்து பாருங்கள், அந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. நீ கொடுத்து தான் ஆலயத்தை கட்டுவா, நீ கொடுத்து தான் சபை நடத்துவாங்க, நீ கொடுத்ததை எல்லாம் பண்ண நீங்கள் நினைக்காதீங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் பலம் கொடுத்தா நினச்சி பாரு. கொடுக்கலாமா வானாவா, பொய் சொல்லாமா வானாவான்னு உன் மனதிலே கர்த்தர் உணர்த்துவார். நீ உபாகத்தை பற்றி எல்லாருக்கும் உபாகம் ஒத்துக்கும் 8-18 பற்றி பாருங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதித்த பலம் யார் கொடுத்தாங்க? கடவுள் கொடுத்தாங்க. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார் நினைச்சு நீ தொடர்ந்து பயணித்து பாரு.
வாழ்க்கை இருக்க இருக்க மேல்மையாக வளரும்படி செய்வார். பார்க்குற சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், பொய் சொல்லி குடும்பத்தை பிள்ளைகள் மத்தியிலோ மற்றவங்க மத்தியிலோ நீ பேசி எதனா சிக்கி மாட்டிக்கொள்ளாது. கர்த்தர் உன்னை இன்னைக்கு இந்த செய்தி மூலமாக எச்சரிக்கிறாரு. எவைகளை விட்டு வெளியிடுவார். கர்த்தர் உன்னை அலுவலாம் ஆசிரியர் பெருக செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவையும் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் சாமி. ஒவ்வொரு வார்த்தையும் இதயம் திறக்கப்படட்டும். பரிசுத்த ஓய்வினால் சாமி எல்லா ஆலயத்துக்குள்ள நோய்ந்து அப்பா ஒவ்வொரு சத்தியத்தை கேட்கட்டும், அதன்படி நடட்டும். ஒவ்வொரு ஆலயத்துக்கு உதவிக்கு கை நீட்டட்டும். நாம மக்கியப்படட்டும். பெருகே சொல்கிறான். ஆமை ஆமை. என் ஆத்துமாவை என் முழுவில் 10 நாமத்தை சொல். என் ஆத்துமாவை